இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமா உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போறோம். ஒண்ணு வேக வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்றது, இன்னொன்னு வேக வைக்காமயே கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்றதுங்க. ரெண்டுமே ரொம்ப அருமையா இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தோல்ல மண் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த தோலை சீவி எடுத்துக்கலாங்க. குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பீசஸ் வேணுமோ வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்ததுன்னா வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால நான் கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டிக்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி வெட்டி கொடுத்தது மட்டும்தாங்க நான் பண்ணேன். மீதி எல்லாமே என் பையன் தான் பண்ணாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு இடிச்சுக்கலாம். நல்லா பெரிய பல்லுங்கிறதுனால 4 பல் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு உரல்ல இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான கடாய் கண்டிப்பா வேணும். அதுல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இடிச்சு வச்ச பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி எப்பவுமே சேர்க்க மாட்டேன், பூண்டு மட்டும்தான் சேர்ப்பேன். வேணும்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப சிம்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ, ஏன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் சூடாகணும் இல்லையா, அது வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம். இப்ப சிம் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், வர கொத்தமல்லி தூள் சொல்லுவோம் இல்லையா, அது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் கடைசியில தான் நம்ம கரம் மசாலா தூளும் மிளகு தூளும் சேர்க்க போறோம். நம்ம சேர்த்த பொடி உருளைக்கிழங்கு எல்லாத்துலயும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்பப்ப கலந்து விட்டு வச்சிங்க அப்படின்னாவே நல்லா வெந்துடும். நீங்க இன்னொரு பக்கம் மத்த சமையல் வேலை பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமே ஆயிருச்சு. அப்பப்ப நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியில தான் நான் கருவேப்பிலை சேர்க்கிறேன். கருவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், இது ரெண்டுமே கடைசியில சேர்க்கிறோம். சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். அடிகனமான கடாயா இல்லைன்னா அடிக்கடி கீழே அடி பிடிச்சிருங்க. அதை நம்ம எடுத்து விட்டுட்டு இருக்க வேண்டி இருக்கும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்படியே தூவிக்கிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு இருக்கும். அதுக்காக நீங்க பொட்டுக்கடலை பொடிச்சு அந்த மாவு கூட மேல சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் கிறிஸ்பா ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நீங்க இதே காலையில செஞ்சாலும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது அரிசி மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அடுத்தது வேக வச்சு ஃப்ரை பண்ற மெத்தட் இப்ப பாக்கலாங்க. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா நான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என் பையன் பண்ணியிருக்கான். இது நான் பண்ணியிருக்கேங்க. உருளைக்கிழங்குல நிறைய மண் இருக்கும் இல்லைங்களா, நல்லா ஊற வச்சு அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கணுங்க. அந்த கழுவின உருளைக்கிழங்க குக்கர்ல சேர்த்துட்டு சின்னதா இருந்தா 2 வெட்டிக்கோங்க, பெருசா இருந்தா 4 வெட்டிக்கோங்க. ஒரே அளவுல இருந்தாதான் ஒரே மாதிரி வேகும். பெருசு சின்னதா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒண்ணு வெந்திருக்கும், ஒண்ணு வேகாம இருக்கும். அப்ப நமக்கு ஃப்ரை நல்லா வராது. அதனால ஒரே அளவுல இருக்க மாதிரி வெட்டிக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் விடணும். எப்பவுமே 90% தான் வெந்திருக்கணும். 3/4 வாசிக்கு கொஞ்சம் அதிகமா வெந்திருக்கணும். வேகாம இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கும். ரொம்ப குழஞ்சு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் ஃப்ரை, ஆனா பீசஸா இருக்காது, முழுசா இருக்காது. இப்ப ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்க உரிச்சுக்கோங்க. இப்படி உரிச்சா இந்த தோல் உரிக்க வரணும். உங்களுக்கு உரிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. அப்ப திரும்ப இன்னொரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா உரிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா வெட்டிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண மாதிரி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசா கியூப்ஸா தாங்க வெட்டி இருக்கேன். இதை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான கடாய் கண்டிப்பா வேணும், அப்பதான் ஃப்ரை நல்லா இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்துக்கு பதிலா நீங்க சோம்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் எல்லாத்துலயும் கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள், தனியா தூள் சேர்த்துக்கிறேன். காரம் இது சரியா இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்க்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அவ்வளவுதான். இது வேகிறதுக்கு எதுவும் இல்ல, ஃப்ரை ஆகி வரணும் இல்லையா. அப்பப்ப சிம்ல வச்சுக்கோங்க. அப்பப்ப கலந்து விட்டுட்டு அப்படியே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த கடாயில படுற இடமெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே விடுங்க. இப்ப உங்களுக்கு நான் கலந்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 4 நிமிஷம் விட்டு தாங்க நான் கலந்து விடுறேன். இப்ப நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி
இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆரிகானோ இல்ல வேற ஏதாவது ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. ஒண்ணுமே இல்லையா, கொஞ்சம் ஓமம், 1/2 ஸ்பூன் ஓமம் கூட நீங்க கடைசியில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இறக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னா அப்பப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஊத்தி ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல பொடிச்சிட்டு அப்படியே மேல தூவி 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.